அந்த இலங்கையில் முபாரக் மதனிங்கிற ஒரு மதனி வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஜும்மா உரை வந்து சுன்னத்து ஜமாஅத்து பள்ளியில் போய் நடத்தியிருக்கிறார். அதை வந்து மக்கள் கண்டித்து என்ன செய்கிறாங்க, பலவிதமான பதிவுகள் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா சுன்ன ஜமாஅத்து அது கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் விளக்கணும்னு நம்மள்கிட்ட இலங்கையிலேருந்து இதை தெளிவுபடுத்துங்க என்று கேட்கிறார்கள். காத்தாங்குடிங்கிற ஊரில் பைத்துல் முகத்தஸ் மாதிரி ஜெருசலத்தில் உள்ள மாதிரி வடிவத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கும். அந்த பள்ளிவாசலில் வந்து அது பெருமையான ஒரு பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. நல்ல பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அதில் போய் நிற்கிறத ஒரு பெருமைன்னு நினைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவரை ஜும்மாவுக்கு கூப்பிட்ருக்குறாங்க. முபாரக் மதனிங்கிறவரை. அவங்க மதுஹபில் உள்ளவங்க. இவர் மதுஹபு கூடாதுன்னு சொல்லக்கூடியவர். இவரை கூப்பிட்டோன்னே பயான் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாரு, போய் பயான் பண்ணிட்டார். பயான் பண்ணும் பொழுது அங்கே உள்ள சில விதத்துக்கெல்லாம் நடக்கும்ல, கைத்தறியை பிடிச்சி மாசம்லாம் ஓதி அப்புறம் கையில் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஏறுவார். முதல்ல இது வரைக்கும் அவங்க கைத்தறிலாம் வச்சுக்கிறக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க தான் கைத்தறி கசா வச்சுக்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்களே அதை கைத்தறியை பிடிக்கிறதும், அது மோதினார் அது மந்திரம் ஓதி அதை எடுத்து கொடுக்குறதும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு வைங்களேன். இதை வைத்து கொண்டு இது ஏன் வந்து இப்படி இந்த ரொம்ப இறங்கி போகிறீங்க அப்படின்னு சொல்லி முபாரக் மதனி சம்பந்தமாக பல கேள்விகள் வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க, உம்மகனெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேட்குறதுக்கு வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டால், அவர் தெளிவாகவே இதை விட பெரிய விஷயத்தை செய்யும்போது நீங்கள் சும்மா இருந்தீங்க. இது வந்து 1-2 பிதஅத்து தான். இதில் இல்லைலாம் என்னது, கைத்தறியை பிடிச்சது, அந்த அசா மகசர் மாசரில் முஸ்லிமின் ஓதுவாங்கள்ல, அது ஓதுனது, இதுகளெல்லாம் ஷிர்க்குங்கிற அளவில் உள்ளது, பாரதூரமானது கிடையாது, பிதஅத்தில் உள்ளது தான். ஆனால் இவர்கள் ஏற்கனவே ஷிர்க்கை ஆதரிப்பதாக பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ சும்மா இருந்தீங்க, அதை கண்டிக்கலை. நம்ம கண்டித்து பேசணும். அவங்க என்ன செஞ்சாங்க என்பது அதை மட்டும் யாபத்துக்கு அது போட்டு காட்டுறேன் பாருங்களேன். அந்த அன்றைக்கி ஏற்கனவே நம்ம கண்டித்ததை எடுத்து போடுறேன் உங்களுக்கு தெளிவுக்காக வேண்டி பாருங்கள். இலங்கையில் உலமாக்கள் சபையெல்லாம் கூடி ஜம்மியத் உலமான்னு வச்சுருக்கிறாங்க. இங்கே ஜமாஅத் உலமா மாதிரி இவங்கெல்லாம் கூடி ஜம்மியத் உலமாவுடைய மன்ஹஜ்னா எங்களுடைய கொள்கை கோட்பாடு என்று சொல்லி ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, மன்ஹஜ்னு சொல்லி சில கொள்கைகளை, இன்னென்ன கொள்கைகளை நாங்கள் என்ன செய்வோம், கடைப்பிடிப்போம், இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. அவங்க கொள்கையும் அவங்க நம்ம கொள்கையும் மாற்றமானதாக சொல்லியிருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. இதில் பிரச்சனை என்னென்னு கேட்டால், அவங்க என்னென்ன கொள்கை சொல்கிறாங்கங்கிறதுக்கு முன்னாடி அதில் வேறு சில விஷயங்கள் இப்போ சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த கொள்கையை விளக்கும் பொழுது கடைசியாக இதை யாரெல்லாம் இதில் வந்து இருக்கிறோம், ஜம்மியத் உலமாவில் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற ஆட்கள் யாருன்னு சைன் பண்ணணும்ல. ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு முஃப்தி தலைவர் பேரில், செயலாளர் பேரில் அப்படி போடுவாங்க, அல்லது இருக்கிற அத்தனை பேர் பேர்லையும் போடுவாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கொள்கையை யாரெல்லாம் நாங்கள் முன்மொழிகிறோம் என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது இதை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க. யார் வருதுன்னு கேட்டால், அஷேகே ஐஎல்எம் ஹாஷிம் சூரி கௌரவ தலைவர். இவர் யாருன்னு கேட்டால் மதீனாவில் படித்தவர். இவங்க யார், மதீனாவில் சலபி கொள்கையை படிச்சுட்டு வந்தாலும் யார் இவங்க. மதீனாவில் போய் சவுதியில் போய் படிச்சுட்டு வந்து மதுஹபில் இருக்கணும், தர்கா வழிபாடு அதான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாருன்னா, இவர் பாலமுனை மதரசாவில் பிரின்சிபாலாக இருக்கிறாராம். இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் சலப்புலேருந்து சொல்லி கொண்டு எதில் போய் இருக்கிறாரு, இந்த உலமாக்கள் லிஸ்ட்டில் வந்து அவர் தானும் ஒரு ஆள்னு சரி செய்கிறாரு. 8ஆம் நம்பரில் அவர் பேர் வருது. 8ஆம் நம்பரில் 9ஆம் நம்பரில் அந்த லிஸ்ட்டில் மொத்தம் 60 பேருக்கு மேலே போட்டிருக்கிறாங்க. ஷேக் SH ஆதம்பாவா கௌரவ தலைவர், இவர் அதில் இருக்கிறார். இவர் யார், இவர் மதீனாவில் படித்தவர். அதாவது சவுதியில் போய் மதீனாவில் படித்து சலஃபி கொள்கையை படித்து அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யார், இவங்களெல்லாம். அது அவங்க கொள்கை என்ன, மதுஹபு தரிகா தர்கானா இல்லைங்கிறதான சவுதி கொள்கை. படித்தது அது சலஃபின்னு சொல்லிக்கிறீங்க. சலஃபிங்கிற ஆளுக்கு ஜம்மியத் உலமாவோட சேர்ந்து கொண்டு மதுஹபை பின்பற்றணும், தர்காவுக்கு போகணும், இது அங்கே கொள்கைன்னு அவங்க போடுறாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க. இது ஒன்றாச்சா. அதுக்கு அடுத்தது எல்லாரும் பேரும் வேண்டியதில்லை. இது வந்து எத்தனை நம்பரை சொன்னால் போதும் உங்களுக்கு. 9ஆம் நம்பர் ஆச்சா. 9க்கு அப்புறம் அப்படி அவங்க ஆட்களாக வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 25 யாருன்னு கேட்டால், ஷேக் KM சக்கி அகமது. இவர் யார், சக்கி அகமது, ஃபத்வா குழு உறுப்பினர். இவர் யார் தெரியுமா, சக்கி அகமதுங்கிறவர். இவர் சக்கி என்பவர் தான்
சவுதியில் அவர் இருந்தார். இவர் முபாரக் மதனி அவங்கெல்லாம் சவுதியில் வந்து ஜாலியாத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சவுதியில் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த மதீனாவில் படித்த ஆட்களுக்கு அவள் ஒரு சென்டரில் போட்டு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருப்பான். தமிழ் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அதில் இருந்து கொண்டு இவர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜக்கி இவர் தான் என்ன செஞ்சார்னா, ஒரு நான் சொன்னல என்னை தடுக்கணும்னு ஒரு பெரிய மனு போட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது வீடியோவிலும் இருக்குது. பிஜேக்கு தடையா, சவுதியில் தடையான்னு கேட்டால் அதில் வரும். அதில் வந்து பிஜே இந்த மாதிரி வந்து என்னென்ன கொள்கையெல்லாம் தப்பாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டு நமக்கு எதிராக நம்மளை தடுக்கணும், அந்த நாட்டுக்குள்ளே விடக்கூடாது, நம்ம தர்ஜிமா வைக்கக்கூடாது என்று சொல்லி மனு போட்ட ஆளில் ஒரு ஆள், யாரை கடிதம் போட்ட ஆளில் ஒரு ஆள். அவ்வளோ தீவிரமான ஒரு கொள்கை பிடிப்பாளர். அவர் என்ன செய்கிறாரு, மதுஹபு தரீகா எல்லாம் சரின்னு சொல்லக்கூடியதில் கையெழுத்து போட்டாச்சு. இப்போ என்ன சலப்பினீங்க, எதையெல்லாம் நான் எனக்கு எதிராக கொடுத்தார்கள் அதெல்லாம் இவங்க செய்கிறாங்க. அதில் இவர் ஒரு ஆளாக இருக்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இல்லை. இந்த 27 ஒரு ஆள் வர்றார். 27 யாருன்னு கேட்டால் கலாநிதி அஷேக் எம்எல்ஏ முபாரக் மதனின்னு கூட கண்டுபிடிச்சிருவாங்களாம். எப்படி எம்எல்ஏ முபாரக் இவர் யார், கௌரவ நிறைவேற்றக்குழு ஃபத்வா குழு உறுப்பினர். ஃபத்வா குழு உறுப்பினர் வேறு. அப்போ ஃபத்வா குழு உறுப்பினராக இருக்கிறாரு யார், முபாரக் மதனி. இவர் இது என்ன வேஷம், போன வாரம் கூட இவர் என்ன வீடியோ போட்டிருந்தாரு, சுன்னத் ஜமாத்னா யாரும் விளக்கம் கொடுத்துருந்தாரா, அவருக்கு நான் மறுப்பு கொடுத்துருந்தேன்னா அந்த உமர் ஷரீஃபோட சேர்த்து. இவருடைய கொள்கை என்ன, அதாவது மதுஹப் கூடாது, தரிக்கா கூடாது, நாங்கள் தான் இந்த சலபு தான் சுன்னத் ஜமாத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர். அதுபோக எனக்கு எதிராக அவ்வளோ விஷயம் பொங்கி இவங்க வந்து சலபி கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பொங்கினவர். இப்படியான ஒரு பயங்கர கொள்கை பிடிப்பாளர் எதில் இருக்காருன்னு கேட்டால், இவங்க இந்த மன்ஹஜ்னு வெளியிட்டிருக்காங்கல்ல, அந்த மன்ஹஜ்ஜில் ஒரு அங்கீகரித்து என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார் முபாரக் மதனி. இங்கே போடுற சலபி வேஷம். ஆனால் நீ என்ன மாதிரி இருக்கு, அந்த பக்கம் என்ன இந்த விலாங்கு வேண் மாதிரி இந்த மக்களை வந்து சந்திக்கும் போது நாங்கள்லாம் சலபின்னு இருக்கிறது. அந்த மக்களை போய் சந்திக்கும் போது தர்கா, ஓகே தர்காவுக்கு போவோமே, அதனால் என்ன இருக்குது, மதுஹப் அதுவும் பிரச்சனை இல்லையே, பிதஅத் ஹசனா அதுவும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பின்னாடி வாசி காட்டுறான் என்னென்ன தீர்மானம் போட்டாங்கன்னு. அந்த தீர்மானங்களை பார்த்தீங்கன்னா இந்த கள்ள சலபுன்னு அதுக்கு தான் சொல்கிறவங்கள சலபுன்னு போய் சொல்கிறாங்க. அந்த சலபுகளையும் இவங்க பின்பற்றுறது கிடையாது. கள்ள சலபுன்னா என்ன அர்த்தம், நீ எவ்வளோ பொங்கி கொந்தளிச்சு எங்களுக்கு எதிராக நீ பேசி கொண்டிருக்கிறாய், இந்த சலபு கொள்கைத்தான் சலபத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறாய். உன்னுடைய அந்த சலபு கொள்கையில் மதுஹப் இருந்துச்சா, மதுஹப் தப்புன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி தரிகா தப்புன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி தர்கா ஜியாரத்து தப்புன்னு சொன்னீங்களே, அது சரின்னு எழுதியிருக்கிறாங்க. சரின்னு லிஸ்ட்டு வெளியிடுறாங்க அரசாங்கத்துக்காக வேண்டி. அதில் கூட நானும் ஒரு ஆள் என்று சேர்ந்துக்கிட்டேன். அப்போ ஏன்டா 2 வேஷம் போடுறீங்க, இன்னும் அதில் யார் இது பேசாமல் அவனை இந்த மன்ஹஜ் எழுதியிருக்காங்களே, அதெல்லாம் தௌஹீதை நிலைநாட்டுற, தௌஹீதை அழிக்கிறதா. அப்போ தௌஹீதை அழிக்கிற விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்டில் அந்த கையெழுத்து போட்டதில் யார் ஒரு ஆள், கலாநிதி ஷேக் எம்எல்ஏ முபாரக்கு. உங்களுக்கு ஃபத்வா குழு வேறு. அந்த ஜம்மியத் உலமாவில் இவர் ஏன் ஃபத்வா குழுவில் இருக்கிறாரு, உன் ஃபத்வாவை ஏற்றுக்குருவான், அவன் ஏற்றுக்கிறதுல இதில் விளங்குத. ஃபத்வா குழுவில் இருந்தவங்களை அதிகாரம் படைத்தவராக இருந்து அப்போ என்ன ஃபத்வா கொடுத்துருக்காரு இவர் மக்களுக்கு, மதுஹபில் இருங்க, மதுஹபில் இருக்கிறது தான் நம்ம மன்ஹஜ்னா நிலைப்பாடு. மதுஹப் நம்ம நிலைப்பாடு எது, மதுஹபில் இருக்க வேண்டும், பெரியார்கள் ஷேகுமார்கள்ட்ட என்ன செய்யணும், பையத்து வாங்க வேண்டும், அதில் இருக்குது. அதெல்லாம் நான் வாட்சி காட்டுவேன். தர்காவுக்கு போக வேண்டும், தர்காக்களை காப்பாற்ற வேண்டும், தர்காக்களை காப்பாற்ற வேறு செய்யணுமா, தர்காக்களை காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி பிதஅத் ஹசனா குர்ஆனில் இல்லாட்டா கூட குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாட்டி என்ன செய்யலாம், செஞ்சுக்கிடலாம், நல்ல பிதஅத்து அப்படிங்கிறதெல்லாம் அந்த மன்ஹஜில் வருது. இதுதான் உங்கள் கொள்கையா, இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்த கொள்கையா, இது என்னது இப்போ அதில் ஓப்பனாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் எதை வச்சு நினைக்கிறீங்க, இவங்கெல்லாம் தௌஹீது ஷிர்கை ஒழிக்கிறவங்க நினச்சி தானே சொல்கிறீங்க, கிடையாது. சும்மா கொடுக்குற காசுக்காக மதீனாவில் படிச்சுக்கா பேசுகிறாங்களே தவிர இவங்க வந்து எந்த நேரத்தில் எப்படி சேர்ந்தால் ஆதாயம் இருக்குமோ அதில் சேர்ந்து கொள்வார்கள். இப்போ இந்த உலமா சமீயத் உலமாவில் அந்தஸ்து தர்றோம், வாங்க அரசாங்கத்துக்கு ஒரு இது மாதிரி கொடுக்க போகிறோம், நம்ம பேர் இருந்துக்கிட்டோம், நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதுதான் இவர்களுக்கு இருந்துச்சே தவிர அப்போ இந்த கலாநிதி ஷேக் எம்எல்ஏ முபாரக் மதனிங்கிறவருக்கு இந்த வேலை எதுக்கு உனக்கு, இது ஒரு விஷயமாச்சா. இவர் 27ஆம் நம்பர் இந்த லிஸ்ட்டில் 27ஆவது ஆளாக இவர் வர்றார். அடுத்ததாக வந்து 41 ஒருத்தர் வர்றார், முக்கியமான ஒரு ஆள், அஷேக் SHM இஸ்மாயில். சலபின் போட மாட்டாங்க, இஸ்மாயில் சலபின்னு தெரிஞ்சு வரும்ல. இஸ்மாயில் சலபி யார்,
SCHM இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு கௌரவ ஃபத்வாக்குழு உறுப்பினர் அந்த ஜம்மியத்துக்கு வந்து யார் யார் கௌரவ ஃபத்வாக்குழு உறுப்பினர். அழகாக சொல்ல சொல்லிட்டாங்கன்னா அனைவருமே இந்த மதனி சலஃபி நீங்கள் பேருந்து எடுத்துருங்க, போடும்போது தெரியக்கூடாதான். அதை கூட ஓப்பனாக இஸ்மாயில் சலஃபி தானே இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கிற கூட்டங்கள் நோட்டீஸ்கள் அதுலலாம் இஸ்மாயில் சலஃபி. ஜம்மியத்து உலமாவில் மட்டும் வெறும் இஸ்மாயிலை மோறிடுமா? அப்போ HCS இவற்றெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுருக்குறாங்க, ஃபோன் ஆடியோவும் இருக்கிறது. அது நீங்கள் தான், நான் தான் அதில் இருக்கிறேன், அப்படி இருக்கலாமா? அது இல்லை, உங்கள் உடன்பாடு இல்லாத விஷயங்கள் அதில் இருக்கிறது, அப்போ ஏன் நீங்கள் அதில் இருக்கிறீங்க? அது நம்ம ஒரு ஒற்றுமைக்காக இருக்கிறோம் அப்படி முளப்புறாங்க. அதெல்லாம் ஆடியோ வச்சுருக்குறோம், இல்லைன்னு மறுக்க இயலாது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுதான், எனக்கு தெரியாமல் போட்டாங்கன்னு சொல்ல இயலாது. அப்போ இந்த இஸ்மாயில் சலஃபி மூச்சை முக்கிட்டு என்னென்ன பேசினாரு, அல்லாவுடைய சிபத்தில் தாய் இறங்குறான் என்பதை மறுக்கிறார்கள். இறங்குறான்னு தான் அர்த்தம் செய்யணும் அப்படின்லாம் கத்துனிய. இந்த மன்ஹஜில் அப்படியே இறங்குறான்னு அர்த்தம் செய்ய வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க, வியாக்கியானம் கொடுக்கலாங்கிறாங்க. அல்லாவுடைய சிபத்தில் வந்து என்ன செய்யலாம், அல்லாஹ் வருவான்னு கிடையாது, அது வேறு அர்த்தம் நம்ம கொடுத்துக்கிறலாம். அல்லாவுடைய கையின்னு அல்லாவுடைய வல்லமைன்னு அர்த்தம் கொடுத்துக்கிறலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதான் உன் சலபி கொள்கைன்ற உன் சலபி கொள்கையை மரணாடி கொடுக்குற மாதிரி இந்த மன்ஹஜில் இருக்கிறது. அதில் 41ஆவது நீ இருக்கிற, 41ஆவது யார், இஸ்மாயில் சலபி இருக்கிறாரு. நீ என்ன பத்திரிகையில் என்ன எழுதிட்டு இருக்கிற, வாரம் கிளாஸில் என்ன நடத்துகிற, அந்த உன் மக்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு போகும்போது என்ன வேஷம் போடுற, ஜம்மியத்துல் உலமாவுக்கு உனக்கு என்ன உறவு, அவங்களோட நீ சேர வேண்டிய அவசியம் என்ன? அவங்க மதுஹப் ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்க தரிகா முரீதெல்லாம் ஆதரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று இருக்கும்போது நீ குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சுருக்கேன்னு, இதில் எங்களுக்கு உடன்பாடான விஷயங்கள்லாம் இல்லாத இருக்குது, அதை கழிச்சுங்க, அப்போ தான் நாங்கள் போடுவோம். இதெல்லாம் 2 பேரும் உடன்படுறோமோ அதை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி அங்கே சொல்ல மாட்டேங்கிற, கொந்தளிக்க மாட்டேங்கிற. இப்போ சலபிகள்லாம் வேஷம் தானே இல்லாமல் நீ இவ்வளோ நாளாக பேசுன அப்படி புசுக்குன்னு போச்ச பாயில் இவரை கூட்டு கொண்டாந்து சலபிகள் நம்மளை திட்ட கூட்டு வர்றாங்களே, வந்து என்ன செய்கிறது, தௌஹீது போர்வாள் மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, இங்கே வந்து சித்தரிக்கிறீங்க. தர்காவை காப்பாற்றணும்னு அந்த குழுவில் இருக்கிறார், தர்காவை காப்பாற்றணுமா, மதுஹப் வழிகேடுன்னு சொல்லக்கூடாதான், வழிகேடுன்னு சொல்லுவது தான் வழிகேடு எழுதியிருக்காங்க. மதுஹப் வழிகேடு என்று சொல்வது வழிகேடு அப்படின்லாம் அந்த தீர்மானத்தில் வருது. மதுஹப் வழிகேடுன்னு சொல்வது வழிகேடு என்று நீ சேர்ந்து இப்போ சொல்கிறிய. இப்போ அப்போ மதுஹப் வழிகேடு இல்லைங்கிறிய. ஜாரம்டா தர்கா, ஜாரங்களை காப்பாற்றணும்னு எழுதியிருக்கிறானே, நீ சேர்ந்து எழுதியிருக்கிறிய. அப்போ இவங்க என்ன நாரி போதா? இதெல்லாம் வந்து ஏமாத்துற பேச்சை தொழிலாக்கிறது. அங்கே போனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது. இங்கே ஒரு மனிதனை ஒரு கொள்கை வேணாம். வரையிலவே எவ்வளோ பெட்டருங்க நான் பார்த்த வகையில் அதில் உறுதி அனுப்பானுவோம். கபூர் தான் அல்லா தான் அவளியா தான் அல்லாமாங்க, ஆமாம்பாங்க. அது தப்புங்கிற விஷயம் வேறு. அவன் எதில் இருக்கிறானோ அதில் வந்து அவன் நடிக்கலை, அறியாமையில் இருக்கிறான், அது சிறுக்கு, அது சந்தேகம் கிடையாது. நீ ஏன் நடிக்கிற? உன்னுடைய கொள்கை அதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போ. நான் இது வரைக்கும் நான் சலபியாக இருந்தேன், இப்போ நான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ இனிமேல் அதை மாதிரி தான் பேசணும். இதில் போட்டு என்ன செய்வாங்க, அடுத்த வாரம் வந்துக்கிட்டு மதுஹப் பின்பற்றக்கூடாதுன்னு பேசுவாங்க. இதில் கையெழுத்து போட்டு மதுஹப் வேணும்னு பேசிட்டாங்க. இல்லை, அடுத்த வாரம் என்ன செய்வாங்கன்னா ஊருக்குள்ளே அவங்க மர்க்கஸில் வாராந்திர கிளாஸ் நடத்தும் பொழுது மதுஹப் கூடாது, இஸ்லாத்தில் தர்காவுக்குலாம் போகக்கூடாதுன்னு பேசுவாங்க. தர்காவுக்கு போகக்கூடாது அங்கே பேசிட்டு இதுதான் எங்கள் மன்ஹஜ்னு வெளியிட்டு மக்கள்கிட்ட வெளியிட்டு எதை நாங்கள் ஏற்றுக்கிறது? இப்போ அப்போ வந்து இதிலே மாறிட்டான்னா அது ஒரு பஞ்சாயத்து இல்லை, மாற மாட்டாங்க. இது அந்த மாதிரி மக்கள்கிட்டையும் உங்கள் ஆள் தான் காட்டிக்கிறது, இந்த மாதிரி மக்கள்கிட்ட உங்கள் ஆளுங்கிறது. சுன்ன ஜமாத்துக்காரன் பெரிய விருந்தெல்லாம் கொடுப்பான்னு சொன்னால் இஸ்மாயில் சார் நம்ம ஆளுங்க ஃபத்வாக்குள்ளே இருக்காருங்க, நம்ம மன்ஹஜை ஏற்றுக்கிட்ட வரணும், உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். அப்போ அங்கிட்ட உள்ள பணக்காரன் அங்கே உள்ள ஆதரவுக்காக வேண்டி அங்கிட்டு போய் சேர்ந்துக்கிறது. இங்கிட்டு பார்க்க வந்தால் நாங்கள் மதுஹப் தரிக்கா எதிர்க்கிறோம். அப்போ இதில் இவர் ஒரு ஆள் இருக்காரா? இதெல்லாம் பாருங்கள் எப்படிப்பட்ட ஆளுக்குன்னு பாருங்கள். 41 அதுக்கடுத்து இவ்வளோதான். இதில் ஜமாத் இஸ்லாமிய ஆட்களார் அவங்கள ஒன்றும் சொல்லலை, அவங்க பல மாறி இருப்பாங்க. நம்ம கேட்பெல்லாம் என்னென்னா மதனிகள் இருக்கிறாங்க, அதில் அவங்களுக்கு தேவையான கேள்வி. 2வது கேள்வி என்னென்னு கேட்டால், இந்த 2 பேர் தான் முக்கியமாக, இந்த 2 பேர் தான் உண்ணி பேசுவார்கள். எப்படி முபாரக் மதனியும் சரி இஸ்மாயில் சலஃபியும் சரி என்னமோ அந்த சலஃபு கொள்கைன்னு என்ன அர்த்தம், அந்த முன்னோர்கள் அப்படி பின்பற்ற வேண்டும், மதுஹப்லாம் கூடாது, தரிகாவெலாம் கூடாது, தர்காவெலாம் கூடாது, அல்லாவுடைய சிபத்துகளுக்கு வியாக்கியானம்லாம் கொடுக்கக்கூடாது, கையின் தான் அர்த்தம் செய்யணும், இப்படியெல்லாம் நாங்கள் பிடிவாதமாக இருந்த சலபில் இருக்கோம்னு சொன்ன இந்த 2 வேறு நினைஞ்சிட்டாங்க, நயவஞ்சகர்னு காட்டிட்டாங்களா? இதுக்கு பேர் நயவஞ்சகத்தனம். எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறல, நம்ம எது நமக்கு மாற்றமாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துருக்குறேன். அதாவது அல்லாஹ்வின் சிவத்துக்கு தாவில், அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பது, அப்பண்புகளுக்கு உருவம் கற்பிப்பது,
தவறான கொள்கையாகும். அல்லாஹ்வுடைய கையின்னு சொல்ல தவறான கொள்கையாம், தவறான கொள்கையாகும். மாறாக அவற்றுக்கு விளக்கம் அளிக்கும் போது எமது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த இமாம்கள் கையாண்டுள்ள தஃவீல் தஅவீல் வழிமுறைகளை கையாளுதல், இதுவே அஹ்லு சுன்னா சலபு சாலிஹீன் அஷாரியாக்களின் மாத்துரிதியாக்களின் நிலைப்பாடாகும். அதாவது தஃவீல் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, அவற்றுக்கு வலிந்து விளக்குவரை வழங்காது அவற்றுக்கான அர்த்தத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தல். தஅவீல் அவற்றுக்கு பொருத்தமான விளக்குரை செய்தல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் மொத்தமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய முகம்னு வருது. அந்த முகம் என்பதற்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாது என்று நீ சொல்லலாம். அல்லது முகம்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. ஒன்று ரெண்டு விதமாக தான் அந்த சிவத்துக்கு அர்த்தம் செய்யணுமா. என்னது, அல்லாஹ்வுடைய முகம்னா முகம்தான், அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது, உருவம் கொடுத்துடக்கூடாது. வேற எப்படி செய்யணும், அல்லாஹ்வுடைய முகம் என்றால் எங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லு, முகம்னு சொல்கிறான் எங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லு. அல்லது முகம் என்றால் கவனம், அல்லாஹ்வுடைய ஈர்ப்பு, அல்லாஹ்வுடைய பிரியம், அப்படி அர்த்தம் செய்யி. அல்லாஹ்வுடைய கையின்னா எங்களுக்கு இது புரியலைன்னு சொல்லிட்டு போ. அல்லது அல்லாஹ்வுடைய கையினா அல்லாஹ்வுடைய வல்லமைன்னு சொல்லு, கையின்னு சொல்லிடாத. பாயிண்ட் வழங்குதா? இதில் தான் நம்மளை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் இறங்குறான்ல, முதல் வானத்துக்கு இறங்குறான்னு சொன்னால் இறங்குறான்னு தான் அர்த்தம் செய்யணும். அந்த ஹதீஸில் நான் அந்த அர்த்தம் வரலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் இறங்குறான்னு வருதில்ல, ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் வந்து முதல் வானத்துக்கு இறங்குறாண்டு, அந்த விஷயத்திற்கு நம்ம மாற்று கருத்து சொன்னோம்ல. அப்போ தான் நம்மளை எதுக்க ஆரம்பித்தாங்க. ஆஹா, இவர் சலஃபுலேருந்து மாறிவிட்டார், சலஃபு கொள்கையிலேருந்து தடுமாறி விட்டார்னு என்னை விமர்சித்தது அதில் தான். அதை அவங்க சொல்கிறாங்க. யார்? அந்த மன்ஹஜில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் வருவான் என்றால் வருவான்னு அர்த்தம் செய்யக்கூடாது, உதவி செய்வான்னு அர்த்தம் செய்யணும். வருவான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஜா ரப்புக்கு ஒல் மலக்கு சப்பன் சபா, மலக்குகள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான் அப்படின்னு இருக்கும். அந்த அர்த்தம் செய்யக்கூடாது. ஒரு வியாக்கியானம் தான் கொடுத்துக்கிறணும். அல்லது எங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்லணும். ஆனால் அந்த சலஃபுடைய கொள்கைங்கிறாங்களே, அது அந்த கொள்கை என்ன, கையின்னா கை தான், முகம்னா முகம்தான். அல்லாஹ்வுடைய காலில் சைதா செய்வார்கள்னா காலில் தான் சைதா செய்வார்கள். என் கையால் ஆதமை படைத்தேன் என்றால் கையால் தான் படைத்தான். இப்படி தான் அர்த்தம் செய்யணும். தான் சலஃபுகளுடைய அர்த்தம். சலஃபு கொள்கை இதுக்கு மட்டும்தான் வந்துச்சு. சலஃபுங்கிற டாபிக் எதுக்கு தான் வந்துச்சு, அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்கிற விஷயத்தில் சலஃபுகள் வந்து அப்படி புரிந்து கொண்டார்கள் முன்னோர்கள். பின்னாடி வந்தவங்க வியாக்கியானம் கொடுத்தாங்க என்ற அடிப்படையில் தான் அவங்களுக்கு இந்த சலஃபுங்கிற பேர் கூட வந்துச்சு. அப்போ எந்த விஷயத்திற்காக வேண்டி சலஃபுகள் என்ற ஒரு பேர் வந்துச்சோ, எந்த விஷயத்திற்கு வருந்து கட்டு பேசினார்களோ அது தப்பு. இதில் அது தப்பு. நீ என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய முகம் என்றால் முகம்னு சொல்லக்கூடாது, உருவம் வந்துடுறது. சொல்லாமல் வேறு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கவனம்னு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கருணைன்னு சொல்லுங்கள், முகம்னு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய கையின்னா அவனுடைய வல்லமைன்னு அர்த்தம் செய்யுங்க. கையின்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னா உருவம் வந்துடும். இது அஷாரியா கொள்கை. அஷாரியா கொள்கைங்கிற அதான் கொள்கை. மாத்துரிதியா கொள்கை. அஷாரியானா இந்த ஷாஃபிகள், மாத்துரிதியானா ஹனஃபிகள். அப்போ ஹனஃபி கொள்கை ஷாஃபி கொள்கை இதுதான் அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க. அதில் முபாரக் மதனி இருக்கிறார். அப்போ உன் கொள்கை எது, உன் கொள்கை என்ன? அப்போ இவ்வளோ நாளைக்கு வந்து அல்லாஹ் இறங்குறாங்கிற அம்புட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ என்னாச்சு, எல்லாமே டோட்டல் அவங்கள அடிப்படையே தகர்க்கிற ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்குங்க. எழுதப்பட்டு நீங்கள் எப்படி அதில் இருக்கிறேன்னு கேட்டால், அதில் கொஞ்சம் அந்த குழு நாங்கள் இருக்கிறோம், சில உடன்பாடு இல்லாதும் எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் இதான் பதிலா. அந்த குழுவில் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதில் சந்தேகம் கிடையாது. சுன்னாவும் பிதாவும்ன்ற தலைப்பு 13வது பாயிண்ட்டு, அதை படிக்கிறேன். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறுதி செய்யப்பட்ட சொல் செயல் அங்கீகாரம் என்பன சுன்னத்தாகும். இது கரெக்ட், மாற்றுக்கிறது இல்லை. சுன்னத்தை பின்பற்றுவது நன்மையான காரியமாகும். இதுவும் பஞ்சாயத்து இல்லை. அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இல்லாத மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விடயம் பிதஅத் எனப்படும். அது ஷரியத்திற்கு முரண் இல்லாதிருப்பின் வரவேற்கத்தக்க பிதஅத்தாகும். பிதஅத்து ஆனால் ஷரியத்துக்கு முரணில்லாத இருப்பின் என்னது, வரவேற்கத்தக்க பிதஅத்தாகும். நபி அவருடைய சுன்னாவுக்கு அல்லது சஹாபிகளின் கூற்றுக்கு அல்லது இஜ்மாவுக்கு முரண்படக்கூடியதாக அமையுமாயின் அது வழிகேட்டுக்குரிய பிதஅத்தாகும். இதுவே பிதஅத் தொடர்பான சங்கையான இமாம்களின் நிலைப்பாடாகும். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பிதஅத்தை உண்டாக்குறான், மேராஜுக்கு நோன்பு வைக்கிறான், பிதஅத்து. இது வந்து எதுக்காக முரணா இல்லை, இது ஆதாரம் இல்லைங்கிறதானே தவிர நோன்பு வைக்கிறது எப்படி முரணாகும்? இது நல்ல பிதஅத். மேராஜில் நோன்பு தானே வைக்கிறான், குர்ஆன் சுன்னாவில் இல்லாட்டாலும் சரியத்துக்கு முரண் இல்லையே. நோன்பு வைக்காதன்னு சொல்லிவிட்டான், வைக்க தானே சொல்கிறான்.
அப்போ பிதஅத்துனா எப்படியா ஒரு காரியத்தை பார்க்கணுமா, குர்ஆனுக்கு மாற்றமாக உண்டாக்குனா தான் செய்யக்கூடாதான். குர்ஆனில் சொல்லாத விஷயத்தை உண்டாக்குனாங்க என்று சொன்னால் அது முரணாக இல்லை, ஷரியத்துக்கு முரண் இல்லை என்ற காரணத்தினால் அது கூடும், அது நல்ல பிதஅத்து என்று அவர் சொல்கிறார்கள். அப்போ இதான் உங்கள் நிலைப்பாடா? சலப்புகளுடைய நிலைப்பாடு இதுதானா? இந்த மதனிமார்களுடைய இதில் அங்கம் வகிக்கிற மதனிமார்கள் நிலைப்பாடு இதுதானா? இஸ்மாயில் சலபி, முபாரக் மதனி அவங்க நிலைப்பாடு இதுதானா? அதுக்கடுத்து மதுஹப்புகள் 15வது பாயிண்ட் மதுஹப்பு. மதுஹப்பை பற்றி என்ன நிலை நாங்கள் வச்சுருக்கிறோம் ஜமியத்துல் உலமா, அதாவது முபாரக் மதனி, இஸ்மாயில் சலபி ஆகியோர் அடங்கிய ஜமியத்துல் உலமா ஆகிய நாங்கள் என்ன நிலைப்பாடு வச்சுக்கிறோம் என்றால், அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அல் இஜ்மா, அல் கியாஸ் ஆகிய மூணு ஆதாரங்களிலிருந்து முஜ்தஹித முத்லக் என்ற தகுதி உள்ளவர்களால் அடிப்படைகளை, அதாவது உசூல்களையும் கவாயிதுகளையும் வைத்து காலகாலம் தோன்றிய மார்க்க அறிஞர்களினால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டத மதுஹப்புகளாகும். மதுஹப்புங்கிறது சும்மா உள்ள கிடையாதுங்க. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா ஆதாரங்களை வச்சு அடிப்படை ஆய்வு செஞ்சு காலகாலம் தோன்றிய அறிஞர்கள் எல்லாம் தொகுத்து வச்சுருக்காங்களே தவிர அது என்ன மதுஹப்புன்னு அது மார்க்கத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மதுஹப்பு சரி, ஆதாரத்தோடு தான் நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம். மார்க்க கிளை விவகாரங்களில் பின்பற்ற தகுந்த உலக முஸ்லீம்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதான். எது? ஹனபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி ஆகிய 4 மதுஹப்புகளும் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன. அவற்றை பின்பற்றுவோர் நேர்வழியில் இருக்கிறார்கள். முபாரக் மதனி என்ன சொல்கிறார் உங்களுக்கு? மதுஹப்புல பின்பற்ற ஷாஃபி, ஹனபி, மாலிக் இருக்காங்களே அவங்க நேர்வழியில் இருக்கிறார்கள். குறித்த 4 மதுஹப்புகளை பின்பற்றக்கூடாது, அவ்வாறு பின்பற்றுவது வழிகேடு என்ற கூற்று முற்றிலும் பிழையானதாகும். அதாவது அதை விரிஞ்சு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த முபாரக் மதனியே இஸ்மாயில் சலபியும் தான் மதுஹப்பு கூடாதுன்னு சொன்னாங்க, மதுஹப் பின்பற்றுறது வழிகேடுன்னு சொன்னாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துன்னு சொல்லி வழக்கம் கொடுத்தாரு போன வாரம், நான் போட்டிருந்த வீடியோ. அதில் கூட என்ன செய்கிறாரு, இவங்கெல்லாம் அஹ்லு சுன்னத்து கிடையாது, இந்த மதுஹப்புக்கு ஆட்களாக இருக்காங்களே அப்படியெல்லாம் பேசினார் இவர் போன வாரம். இந்த வாரம் என்ன வந்துருச்சுன்னு கேட்டால், அதை மதுஹப்பை பற்றி பேசணுன்னு படிக்கிற பாருங்க. அதாவது அல் குர்ஆன் 15வது விதி, அந்த மன்ஹஜ் லிஸ்ட்டில் வந்து 15 அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அல் இஜ்மா, அல் கியாஸ் ஆகிய மூல ஆதாரங்களில் இருந்து முஜ்தஹித முத்லக், முத்லக்னா பொதுவான ஆய்வாளர் என்ற தகுதி உள்ளவர்களால், யார் கொடுத்தான்னு தெரியல, அவங்க சொல்கிறாங்க தகுதி உள்ளவர்களால் அடிப்படைகளை வைத்து காலாகாலம் தோன்றிய மார்க்க அறிஞர்களினால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டதே மதுஹப்பாகும். அப்போ அறிஞர்கள் குர்ஆனை பார்க்குறாங்க, ஹதீஸை பார்க்குறாங்க, இஜ்மா பார்க்குறாங்க, கியாஸை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்து அழகான ஒரு ஆய்வு செஞ்சு தொகுத்தது தான் வந்து மதுஹப்பு. மார்க்க கிளை விவகாரங்களில் பின்பற்றப்பட தகுந்த பின்பற்றப்பட தகுந்தது தானா உலக முஸ்லீம்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நம்மளையும் சேர்த்துப்பட்டாங்க, நம்மளாம் ஏற்றுக்கிறவே இல்லை, ஏகமனதுங்கிறான். உலக முஸ்லீம்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹனபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி ஆகிய 4 மதுஹப்புகளும் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன. அவற்றை பின்பற்றுவோர் நேர்வழியில் இருக்கின்றனர். இதுதான் நீங்கள் சொல்ல கருத்து. நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுறிய? மதுஹப்பு நேர்வழி. அதில் என்னென்ன போட்டிருக்கிறாங்க என்பதை நான் என்ன செய்யணும், அந்த வாசகத்தை படிக்கிறேன். இந்த 4 நேர்வழி மட்டும் சொல்லி விடலை, நேர்வழி இல்லைன்னு சொன்னால் நீ நேர்வழி இல்லைன்னு சேர்த்துக்கிறாங்க. மதுஹப்பு தான், மதுஹப்பை பின்பற்றுவது நேர்வழின்னு சொல்கிறீங்கல்ல, இதான முபாரக் மதனி கொள்கை, இதான இஸ்மாயில் சலபி கொள்கை. அப்போ நேர்வழி இல்லைன்னு நீ சொன்னி, அது என்ன, அது எந்த கொள்கை? அதை மாற்றிட்டியா அல்லது அது ஒரு இடத்துக்கு இது ஒரு இடத்துக்கா? ரெண்டில் ஒன்று சொல்லு. அதை மாற்றிட்டோம்னு சொன்னால் என்ன செய்யணும், பகிரமட்டுக்கு அறிக்கை விடணும். இந்த மாதிரி மன்ஹஜில் போட்டிருக்கிறோம், இதை வச்சு நிறைய கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் அந்த நிலையில் திருந்திட்டோம், இப்போ வந்து சலபு கொள்கையெல்லாம் கிடையாது, நாங்கள் மதுஹப்பு சரின்னு சொல்லுகிறோம், நாங்கள் இந்தியாவில் இலங்கையில் ஷாஃபி மதுஹப் இருக்குது, ஷாஃபி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, அப்படின்னு சொல்லலை நீங்கள். அப்போ உங்கள் கொள்கை என்ன? அப்போ குறித்த 4 மதுஹப்புகளை பின்பற்றக்கூடாது, அவ்வாறு பின்பற்றுவது வழிகேடு என்ற கூற்று போன வாரம் தான் சொல்லியிருந்தார், மதுஹப்பை பின்பற்ற வழிகேடுன்னு சொல்லி. அந்த கூற்று முற்றிலும் பிழையானதாகும். மதுஹப்புகளை புறக்கணித்து அல் குர்ஆன், அல் ஹதீஸுக்கு தன்னிச்சையாக விளக்கம் அளிப்பது வழிகேட்டின்பால் இட்டு செல்லும். நீங்கள் குர்ஆன் எடுத்துக்கலாம் பேசக்கூடாது, குர்ஆன் இதெல்லாம் பேசக்கூடாது. மதுஹப்பில் என்ன குர்ஆனில் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதான் நீங்கள் பேசணும். மதுஹப்புகளை புறக்கணித்து விட்டு குர்ஆன் ஹதீஸ் நீங்கள் பேசுவது வழிகேடு.
குர்ஆன் ஹதீஸை பேசுகிறது வழிகேடுங்கிறாங்க. தப்லீகில் சொல்லுவாங்கள்ல, தப்லீக் பயான் அப்படி தானே இருக்கு. அல்லாஹ் சொன்னார் ரசூல் சொன்னான்னு சொன்னாங்க. குர்ஆனில் உள்ளது சொன்னால் கூட எல்லா போனும் அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். வாங்க குர்ஆனில் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. குர்ஆனில் இருந்ததை கூட எப்படி செய்யணும், பெரியார்கள் சொல்ல தான் கேட்கணும். தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி பேச மாட்டார்கள். தொழுகை நிலைநாட்டுகள் என்று அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் சேர்த்துக்கிறவாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னதை பெரியார்கள் எடுத்து சொன்னால் தான் கேட்பாங்க. அதே ஸ்டைலில் இது இருக்குது. எப்படி இருக்குது, அதாவது மதுஹபுகளை புறக்கணித்து மதுஹப்லாம் வேணாப்பா நம்ம குர்ஆன் ஹதீஸ்னு போவோம்ப்பா அப்படி சொன்னால் அது வழிகேட்டின்பால் இட்டு செல்லும். அதுக்கு அடுத்தது தரிகா ஷேகுமார்களை பற்றி சொல்கிறாங்க. அல் இஹ்சான் 18 இருக்குது. அவங்க போட்ட மன்ஹஜ் லிஸ்ட்டில் 18வது லிஸ்ட்டில் தஸவ்வுஃபு தஸ்கியா, உள பரிசுத்தம் மற்றும் இறை நெருக்கம் தலைப்பு. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. முஹத்திசீன்களிடம் ஹதீஸ் ஜிப்ரீல் என பிரபலமான ஹதீஸில் வந்துள்ள அல் இஹ்சான் என்பது உள பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட மனிதர் மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, இஹ்சான்டா என்னண்டு. இஹ்சான்டா என்னன்னு கேட்கும் பொழுது இஹ்சான் அழகுற செய்வது. தாபுதல்லாஹ் கண்ணக்க தராகு, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல் வணங்கணும். நீ பார்க்காட்டாலும் அல்லாஹ் நீ பார்த்தா எப்படி வணங்க அந்த மாதிரி வணங்கன்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்கல்ல. அதை எடுத்துக்கொண்டு இதுதான் மெஞ்ஞானம் இந்த ஹதீஸில் விளங்கிட்டாங்களாம். முஹத்திசீன்களிடம் ஹதீஸ் ஜிப்ரீல் என பிரபல்யமான ஹதீஸில் வந்துள்ள அல் இஹ்சான் என்பது உள பரிசுத்தத்தை குறைக்கிறது. அதற்கு தஸ்கியத்துன் நஃப்ஸு, ஃபிக்ஹுல் பாத்தின், தஸவ்வுஃப் போன்ற பல்வேறு பெயர்கள் உபயோகிக்கப்படுகின்றன என்பதுடன் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த ஷேகுமார்களுடைய வழிகாட்டலின் கீழ், அஹ்லு சுன்னாவுடைய ஷேகுமார்கள்ட்ட போகணுமா, அவங்க வழிகாட்டலின் கீழ் அஹ்லு சுன்னா ஜமாத்தின் அடிப்படையில் உட்பட்டு நெறிபெறலாது எங்கும் ஆன்மீக தரிகாக்களும் அவற்றின் ஆன்மீக பயிற்சிகளும் ஹதீஸ் ஜிப்ரீல் வந்துள்ள அல் இஹ்சான் எனும் உள பரிசுத்தை உருவாக்கி கொள்ள உதவுகின்றன என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஷேகுமார்கள் பெரியார்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். அவங்கள்ட்ட தரிக்கா திக்ரு ஒன்றுலாம் கத்துறாங்கல்ல. குறிப்பாக அந்த இலங்கையில் என்ன ஜாஸ்தியாக இருக்குது, அல்லாஹ் திக்ரு அஹுவாங்கல்ல, அஹுன்னு டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் உட்பட்டது ஷேகுமார்களுடைய. இதெல்லாம் இருக்குது தான். இதை ஒத்துக்கொள்வது தான் நம்ம பரிசுத்த அடைய முடியும் என்று தரிக்காவை ஆதரிக்கிறாங்க. அப்போ இலங்கையில் இந்த ஜமியத்துல் உலமா ஷாதிலியா காதிரியாங்கிறது இருக்க அதை ஆதரிக்கிறாங்க. இந்த ரவுபு முர்த்தது இருக்கான்ல, எல்லாம் அல்லாதான் அவனை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இது சரியில்லை, இந்த இது சரிங்கிறாங்க. அதை தான் மென்மையாக குறிப்பிடுறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தரீக்கா என்ற அடிப்படையில் செயல்படுவது சரிங்கிறாங்க. ஷேகுமார்கள் அவங்க வழிகாட்டலில் அவங்க உள்ளம் பக்குவம் பெற்றவர்களாம், அவங்க வழிகாட்டலில் இயங்கணுங்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்க முடியுமா? ஒரு மனுஷன் தான் நேர்வழி பெற்றவன், இவன் பக்குவம் பெற்றவன் யாரை பற்றியா சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பக்குவப்படுத்திட முடியுமா? நபிகள் நாயகத்துக்கு அந்த அந்தஸ்து எல்லாம் கொடுக்கல. அவங்க சொன்னே எத்தனை பேர் கேட்கல. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, இந்த ஷேகுமார்களுடைய கைடில் கண்காணிப்பில் நம்ம இயங்கணும், ஆனால் அஹ்லு சுன்னத்து ஷேகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தரீக்காவை ஆதரிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்த முபாரக் மதனுடைய கொள்கை ஷாதிலியா தரீக்கா கூடுங்கிறியா, காதிரியா தரீக்கா கூடாதுங்கிறியா? இவன் கூடுன்னு சொல்கிறாங்க. அதான் அஹ்லு சுன்னா தரீக்கான்னு வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்த ஷாதிலியா காதிரியா தரீக்கா என்பது தரீக்கான என்ன தான், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மாதிரி திக்ரு செய்யாமல் வழிபடாமல் பெரியார்களாக கண்டுபிடிச்சி திக்ரை சொல்லி தருவாங்க. அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு திக்ரு செய்ய மாட்டாங்க. வாயில் வந்தெல்லாம் என்ன செய்வாங்க, குத்து ஹக்குன்னு சொல்லுவாங்க. வாயில் வந்தெல்லாம் திக்ருன்னு சொல்லி தருவாங்க. அதையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் தரிக்கா. அந்த தரிக்காவில் அம்புட்டுமே ஃப்ராடு பித்தராட்டம் பொய்ன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் சேர்ந்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அழைப்பின் பேரில் நானே இலங்கைக்கு வரும்போது இதெல்லாம் தப்புன்னு பேசியும் இருக்கிறேன். அப்படியான ஒரு விஷயத்தை சரிங்கிறான். சரிங்கிறதுல நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க, நீங்கள் சரிங்கிறீங்க. அப்போ இந்த சலப்புகளுடைய நிலைமை என்னாச்சு, தரிக்காவும் மதுஹபும் வந்துருச்சு. தரிக்காவும் வந்துருச்சா, அடுத்து என்ன வருது, தர்கா வருது. அடுத்து அடிப்படையான சலப்பு கொள்கை, முதல் கொள்கை சலப்பு கொள்கைங்கிறது என்னது, இறைவனுடைய விஷயத்தில் வியாக்கியானம் செய்யக்கூடாது முதல் கொள்கை, அதுக்கு மௌத்து ஆகிட்டாங்க. அடுத்த கொள்கை மதுஹபு கூடாதுங்கிறது சலப்புகளுடைய கொள்கை, மதுஹபு வேணுங்கிறது இவங்களுடைய கொள்கை. தரிக்கா இல்லைங்கிறதே சலப்பு கொள்கை, தரிக்கா இருக்குங்கிறது இவங்க சுன்ன ஜமாத் தரிக்கா இருக்குங்கிறது கொள்கை. அதுக்கடுத்து தர்கா கட்டக்கூடாது என்பது யார் கொள்கை, சலப்பு கொள்கை. இப்போ இவங்க கொள்கை என்ன,
19வது பாயிண்ட் ஜியாரத்துல் குபூர், அடக்கஸ்தலங்களை தரிசித்து தலைப்பு கொடுத்துட்டாங்க. உள்ளே என்ன போடுறாங்கன்னு கேட்டால் அடக்கஸ்தலங்களை தரிசிப்பது சுன்னத்தாகும், இது ஓகே. அது மரணத்தையும் மறுமை வாழ்வை நினைவூட்டு, இதுவும் ஓகே. அதுக்கப்புறம் ஜியாரங்கள்லாம் தர்கா. ஜியாரம்ங்கிற வார்த்தை அங்கே எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் தர்காவுக்கு சொல்லுவாங்க. ஜியாரங்கள் எமது நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களாகும். இது எதை வச்சு கண்டுபிடிச்ச நல்லடியார்னு? அடக்கி இருக்கிறவங்களாம் நல்லவனா? கட்ட மஸ்தான் அவளியா நெட்ட மஸ்தான் அவளியான்னா மரக்கட்டையெல்லாம் அடக்கி வச்சுருக்காங்கடா. கஞ்சா மஸ்தான், கஞ்சா குடிச்சிட்டு ஒருத்தர் இருந்தான், அவனை புதைச்சி கஞ்சா மஸ்தான் அவளியான்னு வச்சுருக்கிறாங்க. நீ என்ன செய்கிற? அதெல்லாம் ஜியாரங்கள் என்பது எமது நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களாகும். அதே மாதிரி சாவுல் மீது நாகூரில் இருக்கார்ல, அவர் அங்கே ஒரு அடக்கமாக இருக்கார். இங்கே அடக்கம் பண்ணவர் அங்கே ஒரு கபரை வச்சுருக்கிறாங்க. அவர் 2 இடத்துல கபர் இருக்குது. இதெல்லாம் நல்லடியாக அடங்கி இருக்கிற இடம்ங்கிறாங்க. அப்போ ஜியாரங்கள் இது அவங்க சொல்லலை, இதை இஸ்மாயில் செல்வி சொல்கிறார். அப்படி தான் அர்த்தம். அதில் ஒரு ஆள் அவர் இருக்கார்ல, முபாரக் மதனி சொல்கிறாரு, ஜியாரங்கள் அதாவது தர்காக்கள் எமது நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களாகும், இவற்றை பாதுகாப்பது எமது பொறுப்பாகும். அந்த காலத்தில் முதல்ல தௌஹீத் எழுச்சி வந்துச்சுல இலங்கையில், தர்வேஸ் ஆஜியார் அவர் காலத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த தர்காவுக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க, அடி உதவிட்டுலாம் வாங்குகிறாங்க. அவர் போய் எத்தனை தர்காக்கள் உடைச்சிருக்காரு? யார்? தர்வேஸ் ஆஜியார். அப்படியான ஒரு பேசிக்கில் உடைக்க சொல்லலை, நீங்கள் பாதுகாக்கணுங்கிறீங்க. அழிஞ்சு போன சிதலமடைய விடக்கூடாது, பெயிண்ட் அடிக்கணும், எல்லாம் அந்த அர்த்தம் வந்துடுது. அப்போ ஜியாரங்கள் தர்காக்கள் எமது நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களாகும். இப்போ தர்கா முதல்ல கூடுமா? முதல்ல கட்டலாமா? நல்லடியாரம் இருக்கட்டுமே. நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களையே வணக்கஸ்தலங்களை ஆக்கக்கூடாதுன்னு ரசூலா தடுத்திருக்கும் பொழுது யாருன்னு தெரியாத ஆட்களுக்கெல்லாம் தர்கா கட்டி வச்சுக்கிறானே, இது கூடாதுன்னு உலகாலம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதெல்லாம் தர்காங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குங்கிற முதல்ல. அப்போ நல்லடியார்னு வச்சுக்கிடுவோம். நல்லடியார்னா கட்டணம் கட்டலாமா? தர்கா கட்டலாமா? நபிமார்கள் கட்டலாமா? அதெல்லாம் தப்புன்னு தான் இப்போ இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பேசுகிறீங்க? ஜியாரங்கள் எமது நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களாகும், தர்கா ஆதரிக்கிறாங்க. நல்லடியார்னு சொல்லிவிட்டாங்க. அல்லாவுக்கு தான் தெரியும் எவன் நல்லடியாருங்கிறது, மறுமையெல்லாம் தெரிய வருங்கிறது அடிப்படை கொள்கை, மறைவான ஞானம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுலேயும் கொண்டு விட்டாங்க. அடுத்து என்ன? இவற்றை பாதுகாப்பது எமது பொறுப்பாகும். தர்கா சிதிலமுடைய அமைப்பை அடித்து அழகான உள்ள கட்டணம் கட்டி இடிஞ்சல் போட மாதிரி இருந்தால் என்ன செய்யணும்? செலவுகள்லாம் வசூல் பண்ணி அதை பாதுகாக்கணும், அது நம்ம கடமை. அவ்வகையில் மார்க்க வழிகாட்டலுக்கு அமைய ஜியாரங்களுக்கு சென்று தர்காக்களுக்கு சென்று வருவது, ஏனைய அடக்கஸ்தலங்களுக்கு சென்று வருவது போன்றது சுன்னத்தாகும். தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. மற்றது கபூருக்கு போகிற மாதிரி இதுக்கும் போகலாம் அப்படின்றலாம் சொல்லியாச்சு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இது வரைக்கும்? இதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 22 வழி தவறிய சிந்தனைகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட் ரிப்பீட் தான். அது மதுஹபுகளை புறக்கணிப்பதோடு அவற்றை பின்பற்றுவதை வழிகேடாக கருதுவது, இது வழிகேடு. வழிகேடான சிந்தனைகள் ஒரு தலைப்பு. எதெல்லாம் வழிகேடு என்று கேட்டால் நிறைய சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன? இவங்களை ஏற்றுக்கிற விஷயம், மதுஹபுகளை புறக்கணிப்பதோடு அவற்றை பின்பற்றுவதை வழிகேடாக கருதினால் அது வழிகேடு. அப்போ உன்னை வழிகேடுன்னு உன்னை நீ சொல்லிக்கிற, நீ தான் அது பின்பற்றக்கூடாதுன்னு சொன்ன. அப்போ இந்த கருத்து பிரகாரம் இஸ்மாயில் தலபியும் முபாரக்கும் வழிகேடர்கள். ஏன்னா அது கூடாது சொன்னால், அல்லது நாங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லு. நீ வாபஸ் வாங்கலைன்னு சொன்னால், மதுஹபை தான் பின்பற்றுவோன்னு சொன்னால் வழிகேடு ஆக மாட்டாய். நீ மதுஹபை பின்பற்றுவேன் என்று சொல்வாயானால், மதுஹபை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்வாயானால், இந்த மன்ஹஜில் உள்ள பிரகாரம் அது வழிகேடு, நீனும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாய், உனக்கு நீயே வழிகேடுப்பட்ட கொடுத்து கொண்டாய். அப்போ இந்த உலகத்துடைய ஒரு அற்பமான ஒரு ஆசைக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, காசுக்காக வேண்டி நீ சரி நினைக்கிற கொள்கை, நான் என்ன சொல்கிறேன், நீ சரின்னு நீ உறுதியாக இருக்கணுமா இல்லையா? நீ எதை சரின்னு சொல்கிறியோ அதில் உறுதியாக இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அதை செஞ்சிச்சு பாருங்கள். மதீனாவில் படிச்சுட்டு வந்த ஆளுக்கெல்லாம் அந்த லட்சத்தில் இருக்குது. சரி, இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து இது மொத்த நம்பர் இதில் உள்ள சாராம்சம் என்னென்னு சொன்னால், உலமா சபைன்னு கூடி அதில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய முடிவுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால், மதுஹப் அவசியம்,
மதுஹபை எதிர்ப்பது வழிகேடு, தரிகா அவசியம், தர்கா அவசியம் என்றெல்லாம் அதில் ஒரு தீர்மானங்கள் போடுறாங்க. அதை தீர்மானங்களை ஆதரித்து அது நாங்களும் உண்டுன்னு சொல்லி கையெழுத்து போட்ட 60 பேரில் இந்த முபாரக் மதனி இருந்தார், இஸ்மாயில் சலபி இருக்கிறார். இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு பாரதூரமான விஷயம், ஷிர்கையெல்லாம் ஆதரித்து அவங்க கையெழுத்து போட்ட பிறகு நீங்கள் சின்னதை போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, காத்தாங்கூட்டில் சும்மா பண்ணது பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அதை அன்றைக்கே கடுமையாக நம்ம கண்டிச்சு நினைஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. மன்ஹஜ்ன்றதுக்கு பேர் மன்ஹஜ், எங்களுடைய உலமா சபையுடைய மன்ஹஜ்னா மதுஹப்னு அர்த்தம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய பைலா என்று சொல்லி வெளியிடுகிறார்கள். அதில் இதெல்லாம் சொல்கிறாங்க, என்ன தரிகா, முரீது, ஷேக்கு, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிற மாதிரிலாம். அது படித்தாலே என்னது டோட்டலாக ஷிர்கான டோட்டல் விஷயமும் அதில் இருக்குது. அத்தனையும் ஆதரித்து போட்ட ஒன்றில் என்னஞ்சார் இவர் சைன் போட்டார். ஒரு இஸ்மாயில் சலஃபின்றார்ல அவங்களும் சைன் போட்டாங்க. அது என்னென்ன எத்தனை நம்பரில் அவங்க இருந்துச்சு, என்னென்ன விதிகள்லாம் நான் படித்து காட்டுறேன் அந்த வீடியோவில். அந்த மாதிரி செய்கிற ஒரு ஆள் இன்றைக்கி போய்ட்டு குத்பா ஓதிட்டார். நீங்கள் என்ன அப்போ கண்டிச்சிருந்தா அதுக்கு பிறகு தௌஹீது பேசுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அது தௌஹீது தான் பேசுகிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க. அப்போ அதுக்கு பிறகு ஆச்சு நீ அதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு தான் நீ என்ன செய்யணும், தௌஹீது பிரச்சனை இல்லை நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லலை யாருமே. அவர் ஏதோ அதுவும் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் இதே மாதிரி எல்லாத்தையும் பேசினார். அப்போ மதுஹப் கூடாதுன்னு அடுத்த வருஷம் பேசுவார். நீங்கள் மதுஹப் கூடும்னு கையெழுத்து போட்டது என்னங்க ஆச்சுன்னு யாரும் கேட்கல. ஏதாவது ஒரு நிலையில் இருங்கன்னு கேட்காத காரணத்தினால அவர் என்ன விளங்கிட்டாருன்னு கேட்டால், நம்ம தர்காவில் போய் கந்தூரி கொண்டாடினாலும் இன்னும் கேட்க போகிறதில்ல, நம்ம அங்கே போனேன்னா அது எழுதி கொடுத்துட்டோம்ல, நம்ம மதுஹப் போனாலும் கேட்க போகிறதில்லைங்கிற நிலைக்கு அவர் ஆளாக்குனது யார்? மக்கள் விழிப்போடு இருந்த முதல்ல பயங்கரமான தவறான கொள்கைக்கு அவர் போகும் பொழுது சட்டையை பிடிச்சி நிப்பாட்டி இருக்கிறத விட்டுவிட்டு இன்றைக்கி சின்ன விஷயத்துக்கு என்ன செய்கிறீங்க, பேசுகிறீங்க என்பது தான் அதுக்குரிய பதில். அடுத்தது